ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீரை தண்டை மட்டும் எடுத்து பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே கீரை செய்யும்போது தண்டையும் ஒன்றாவே சேர்த்து கீரை கூடவே கடைஞ்சிருவோம், அப்படி இல்லைன்னா பொரியல் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி செய்யாமல் வெறும் தண்டை மட்டும் எடுத்து நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கீரையோட தண்டு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேரை மட்டும் எடுத்துட்டு அந்த தண்டை மட்டும் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சுட்டு கம்மியாக ஒரு கிளாஸ் அளவு தான் நான் தண்ணி வச்சுட்டு இந்த கட் பண்ண கீரை தண்டெல்லாம் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக வேக விடக்கூடாது, கம்மியாக தான் நம்ம விட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி இந்த கீரை தண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். திருப்பியும் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பல்லுன்றதுனால ஒரே ஒரு பூண்டை தான் தட்டி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே நம்ம வேக வச்ச தண்டை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை தண்டை போட்டுட்டு இது கூடவே நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வெந்தது தான், அதனால் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலை போட்டு ஒரு கலரி இறக்கணுன்னா சூப்பரான கீரை தண்டு பொரியல் ரெடி. இந்த பொரியல் நீங்கள் காரக்குழம்பு வச்சுட்டு இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சுட சுட சாதத்தில் வெறும்னே இந்த பொரியலை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க. இந்த தண்டை மட்டும் நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே தனியாக தண்டை மட்டும் எடுத்து பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.